நமஸ்காரம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு HotCold ரெசிபீஸ். இன்றைக்கி வந்து நம்ம பொடி இட்லி பார்க்கலாம். அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் அந்த ரோட் சைட் கடையில் கிடைக்கிற மாதிரி நம்ம பொடி இட்லி பார்க்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் குழந்தைங்க அடிக்கடி விரும்பி கேட்குற ஒரு ரெசிபின்னா இதுதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட போகிறேன். கடுகு வெடிச்சதும் ஒரு 2 ஸ்ப்ரிங் வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு வெங்காயத்தை வந்து நான் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பச்சை வாசனை போகணும், வெங்காயத்தோட நல்லா அந்த ரா ஸ்மெல் போகணும். அதில் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். இதில் இட்லி பொடி நம்ம போட போகிறோம், அதுலேயும் உப்பு இருக்கும், இட்லிலேயும் உப்பு இருக்கும். அதனால் உப்பு வெங்காயத்துக்கு அளவாக போட்டிங்கன்னா போதும். இதில் வந்து நான் 2 தட்டு மினி இட்லி ஊற்றி எடுத்து வச்சுருந்தேன், அதை போட்டுக்கலாம். நல்லா அந்த மசாலா இட்லி ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இட்லி பொடி போட்டுக்கலாம். இது நான் வீட்டிலே பொடி பண்ண இட்லி பொடி தான். அந்த இட்லி பொடி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த பொடி வந்து எல்லா இடத்துலையும் எல்லா இட்லிலையுமே கோட்டாகி வரணும். 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கும் போது பார்த்து வதக்குங்க. இட்லி உடஞ்சிருச்சுன்னா அந்த டேஸ்ட்டு போயிடும். நல்லா கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எவ்வளோ நல்லா கோட்டாகி வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த இட்லியோட கலர் பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம சேனலும் நம்ம பண்ணுற வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்வ் பண்ணியாச்சு. அந்த இட்லியோட கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பார்க்குறக்கே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.